ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு அற்புதமான பள்ளி சுற்றுலாவிற்கு செல்கிறீர்கள். உங்கள் நண்பர்களுடன் உல்லாசமாக இருக்கவும், சுவையான உணவை சாப்பிடவும், நட்சத்திரங்களுக்கு அடியில் தூங்கவும் நீங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அங்கு சென்றதும் ஐயோ, உங்கள் மதிய உணவை, உங்கள் தண்ணீர் பாட்டிலை, உங்கள் தூக்க பையை கூட மறந்துவிட்டீர்கள். உங்களிடம் எதுவும் இல்லை. இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பொறுப்புகளை வெறுத்த ஒரு பையன் சாமுக்கு இதுதான் நடந்தது. ஆனால் அவனுக்கு தெரியாது, இந்த ஒரு தவறு அவன் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றிவிடும் என்று. சாம் 11 வயது சிறுவன். பொறுப்புகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. அவனுடைய அம்மா அவனுக்காக எல்லாவற்றையும் செய்தாள். அவனுடைய பள்ளி பையை பேக் செய்வது, வீட்டு பாடம் பற்றி நினைவூட்டுவது, தினமும் காலையில் அவனை எழுப்புவது கூட. அவன் தன் அறையை சுத்தம் செய்வதில்லை, வீட்டில் உதவுவதில்லை. எல்லாவற்றையும் விட மோசமானது, விஷயங்கள் தவறாக நடந்த போது அவன் மற்றவர்களை குறை கூறினான். ஒரு நாள் அவனுடைய ஆசிரியர் பள்ளி சுற்றுலாவை அறிவித்தார். ஒவ்வொரு மாணவரும் அவரவர் மதிய உணவு, தண்ணீர் மற்றும் தூக்க பையை தாங்களாகவே கொண்டு வர வேண்டும். சாம் வீட்டிற்கு விரைந்து சென்று உற்சாகமாக தன் அம்மாவிடம் சொன்னான். அம்மா, எனக்காக எல்லாவற்றையும் பேக் செய், அவன் சொன்னான். ஆனால் இந்த முறை அவனுடைய அம்மா தலையை ஆட்டிக்கொண்டு சிரித்தாள். சாம், உனக்கு இப்போது வயதாகிவிட்டது. இந்த முறை நீயே அதை செய்ய வேண்டும். சாம் கண்களை சுழற்றினான். அச்சச்சோ, சரி, நான் பிறகு செய்வேன் என்றான். ஆனால் அவன் செய்யவில்லை. இரவு முழுவதும் வீடியோ கேம்களை விளையாடினான். பேக் செய்ய மறந்து விட்டான். மறுநாள் காலை அவன் வெறும் கையுடன் பள்ளிக்கு ஓடினான். அப்போதுதான் விஷயங்கள் மிகவும் தவறாகிவிட்டன. சுற்றுலாவில் சாமின் வயறு உருமும் போது அவனுடைய நண்பர்கள் தங்கள் மதிய உணவை சாப்பிட்டார்கள். சாம் தாகமாக இருந்த போது அவனுடைய நண்பர்கள் தங்கள் தண்ணீர் பாட்டில்கள் இருந்து குடித்தார்கள். தூங்கும் நேரம் வந்ததும் எல்லோரும் தங்கள் தூக்க பைகளை வைத்திருந்தார்கள். குளிரில் நடுங்கிய சாமை தவிர யார்கிட்டையும் கூடுதல் பொருட்கள் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் தங்களுக்கு தேவையானதை மட்டும் பொறுப்புடன் எடுத்து வந்தார்கள். சாம் நெருப்பின் அருகே அமர்ந்து பரிதாபமாக உணர்ந்தான். அவனுடைய ஆசிரியர் மிஸ்டர் மோகன் அவனை கவனித்து, சாம், நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்றார். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் சீனு என்ற சோம்பேறி சிறுவன் இருந்தான். அவனது தந்தை கடின உழைப்பாளி விவசாயி. ஆனால் சீனு ஒருபோதும் பண்ணையில் உதவி செய்யவில்லை. அவன் எப்போதும் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று கூறினான். ஒரு நாள் அவன் தந்தை நோய்வாய்ப்பட்டார். படுக்கைக்கு செல்வதற்கு முன் சீனுவிடம், நாளை நீ பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், இல்லையெனில் அவை காய்ந்து விடும் என்று கூறினார். சீனு தலையசைத்தான். ஆனால் மறுநாள் காலை அவன் மறந்துவிட்டு தன் நண்பர்களுடன் விளையாடினான். நாட்கள் கடந்து விட்டன. பயிர்கள் வாட ஆரம்பித்தன. அவனது தந்தை குணமடைந்ததும் காய்ந்த வயல்களை கண்டு மூச்சு திணறினார். சீனு பீதி அடைந்தான். அப்பா, ஏதாவது செய்யுங்கள் என்றான். அவரது தந்தை தலையை ஆட்டினார். இது உன் பொறுப்பு சீனு. இப்போது பயிர்கள் போய்விட்டன. இப்போதைக்கு நம்மளிடம் உணவு இல்லை. அந்த குளிர்காலத்தில் சீனுவும் அவரது தந்தையும் பசியால் போராடினார். சீனு இறுதியாக புரிந்து கொண்டார். அவரது கவனக்குறைவு உண்மையான விளைவுகளை ஏற்படுத்தியது. அன்று முதல் அவன் மாறினான். அவன் பொறுப்பேற்று பண்ணையில் உதவத் தொடங்கினான். மீண்டும் அதே தவறை செய்யாமல். சாம் இதை கேட்டபோது அவன் உணர்ந்தான். அவன் சீனுவை போலவே இருந்தான். அவன் மறந்து போன மதிய உணவு, தண்ணீர் மற்றும் தூக்கப்பை ஆகியவை அவனுடைய பயிர்கள். அவன் அவற்றை புறக்கணித்தான். இப்போது அவன் அதன் விளைவுகளை அனுபவித்தான். அவன் வீட்டிற்கு வந்ததும் அவன் தன் அம்மாவிடம், அம்மா, மன்னிக்கவும், நான் மாற விரும்புகிறேன் என்று சொன்னான். அவன் மாறினான். அவன் அம்மாவின் நினைவூட்டல்கள் இல்லாமல் சரியான நேரத்தில் எழுந்தான். அவன் தன் பள்ளிப்பையை தானே பேக் செய்துவிட்டு மீண்டும் எதையும் மறக்கவில்லை. அவன் வேலைகளில் உதவினான். அவனுடைய அம்மா மகிழ்ச்சியாக தெரிந்தாள். அவனுடைய ஆசிரியர்கள் அவனை திட்டுவதை நிறுத்திவிட்டார். அவனுடைய நண்பர்கள் அவனை அதிகமாக நம்பினார்கள். ஒரு நாள் அவனுடைய ஆசிரியர் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே, சாம், நீ எனக்கு யாரையோ நினைவூட்டுகிறாய் என்றார்.
சாம் சிரித்தார். சீனு விவசாயியின் மகன் தானே என்று கேட்டான். மிஸ்டர் மோகன் தலையசைத்தார். ஆம், அவனைப் போலவே பொறுப்பு வாழ்க்கையை கடினமாக்காது, அது வாழ்க்கையை மேம்படுத்துகிறது என்பதை நீயும் கற்றுக்கொண்டாய். அதுதான் ரகசியம் நண்பர்களே. நீங்கள் பொறுப்பை புறக்கணித்தால் நீங்கள் போராடுவீர்கள். நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு வெகுமதி அளிக்கிறது. சாமின் வாழ்க்கை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் மாறியது. இவை அனைத்தும் அவர் பொறுப்பாகவும் சுதந்திரமாகவும் இருக்க கற்றுக்கொண்டதால் தான். இப்போது உங்களுக்காக எனது கேள்வி இதுதான். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீர்களா? நீங்கள் சரியான நேரத்தில் எழுந்திருக்கிறீர்களா அல்லது யாராவது உங்களை கத்துவதற்காக காத்திருக்கிறீர்களா? உங்கள் வீட்டு பாடத்தை முடிக்கிறீர்களா அல்லது சாக்கு போக்குகளை சொல்கிறீர்களா? உங்கள் உடைமைகளை நீங்கள் கவனித்துக் கொள்கிறீர்களா அல்லது விஷயங்கள் தவறாக நடக்கும் போது மற்றவர்களை குறை கூறுகிறீர்களா? நீங்கள் வலிமையாகவும் சுதந்திரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்க விரும்பினால் இன்றே தொடங்குங்கள். இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் அந்த லைக் பட்டனை அழுத்தவும், மேலும் வாழ்க்கையை மாற்றும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் ஒன்றாக வளருவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பொறுப்பேற்று உங்கள் வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது என்பதை பாருங்கள். நன்றி.